பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அண்ணன் தமிழ்கேள்வி செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. அது ஒரு பக்கம் பொருந்தும் கூட்டணி, இன்னொரு பக்கம் பொருந்தா கூட்டணி அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள்னு பலரும் பல கோணங்கள்ல விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு சில செய்திகளை வெளியிடுறாங்க. அப்படி சமீபத்துல ஒரு தனியார் நிறுவனம் ஒரு செய்தியை குறிப்பிட்டு எழுதி இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அவங்க வச்சிருக்கிற டைட்டில் பலமான ஆதரவு, சக்தி வாய்ந்த இயக்கம் அப்படின்னு அதை டேர்ம் பண்றாங்க. அதுக்கு சில பிரசன்டேஷனும் அங்க டிஸ்பிளே செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 234 தொகுதியில் 50% அதிகமான தொகுதிகளில் அதிமுக பலமாக உள்ளது. ஸ்டில் தே ஆர் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2026 தேர்தல் திராவிட மாடலுக்கான தேர்தல், அதனுடைய வெற்றியை தக்க வைப்பதற்கு உண்டான தேர்தல் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு முதல்வர். இன்னைக்கு மேடையில பேசும்போது கூட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு உறுதியா டிக்ளேர் பண்றாரு. நான் இருக்கும் வரை உங்களால உள்ள நுழைய முடியாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்காவும் முதலமைச்சர் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி, அதுவும் ஆதாரத்தோடு இருக்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. என்ன இதுல இருக்கக்கூடிய விஷயம்? இன்னும் தேர்தல் நெருங்க ஆரம்பித்து விட்டது. இந்த மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் அல்லது ஒப்பீனியன்ஸ் நிறைய வரும். நம்ம பிளண்டா எல்லாத்தையும் புறந்தள்ளுவதும் சிக்கல், எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கொள்வதும் சிக்கல். விருப்பு வெறுப்பின்றி யதார்த்தத்தை பேசலாம். நான் எப்பவும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன், மில்டன். விருப்பம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது நான் ஒரு ஐ திங்க் கலாட்டான்னு நினைக்கிறேன், என்ன பேட்டி எடுத்தார் தேவேந்திரன். அப்ப அங்க இருந்தார். அப்போ அவர் கேட்டார், நான் பாஜகவினுடைய மக்கள் விரோத போக்குகள் எல்லாம் அடுக்கிறேன். அடிக்கிட்டே வரும்போது அப்போ அவர் கேட்டாரு, அப்போ பாஜக படுதொல்லி அடையணும்னு சொல்றீங்களான்னு. இல்ல, பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு. அவர்கிட்ட ஏங்க நீங்க இவ்வளவு மோசம்னு சொல்றீங்க, நான் சொல்வது என்னுடைய விருப்பம். பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் யதார்த்தம் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா அவர் கேட்டார், அப்ப 400 சீட்டு ஜெயிப்பாங்கன்னாரு. அதுவும் கிடையாது. தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு வராது. தனிப்பெரும் கட்சியாக வரும், ஆனால் தனித்த பெரும்பான்மை வராது. 250 சீட்டுக்குள்ள நின்றுவாங்க. கூட்டணியோட ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகும்னு சொன்னேன். சோ இந்த யதார்த்தத்தையும் விருப்பத்தையும் இங்க பலரும் குழப்பிக் கொள்கிறார்கள். தங்களுடைய விருப்பங்களை யதார்த்தமாக திணிக்கிறார்கள். யதார்த்தத்தை ஏத்துக்க மனசு இல்ல. இந்த ரெண்டு குழப்பம் இங்க இருக்குது. சரி, இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் அந்த இடத்துக்கு வருவோம். 5 முனை போட்டியாக இருக்கும் அல்லது 4 முனை போட்டியாக இருக்கும். இந்த ரெண்டுக்கு தான் வாய்ப்புங்கிறத நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன். ரொம்ப தெளிவா சொன்னேன். அதிமுக தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னேன். அதிமுகவும் பாஜக இயல்பான ஒரு கூட்டணி, அதை நோக்கித்தான் நகர்வார்கள். அப்ப அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக திமுக பக்கம் வரலாம்னு ஒரு சின்ன பேச்சு இருந்துச்சு. அதுக்குதான் இப்ப அவங்க மோடியை பத்தி எல்லாம் பேசி இப்ப அதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க, ஆஃப் பண்ணிருக்காங்க. தேமுதிக, அப்புறம் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்டவர்களை அடக்கிய ஒரு அணி வருகின்ற பொழுது எஸ்டிபிஐ மட்டும் அந்த கூட்டணியில இருந்து வெளியில வரும். சோ இப்படி ஒரு கூட்டணி உருவாக இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டணி உருவானால் அது திமுகவிற்கு போட்டியை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், கண்டிப்பா அது போட்டியை ஏற்படுத்தும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படி அடிச்சு தூக்கலான்னு நான் அப்படிலாம் பேச மாட்டேன், பேச விரும்பல. நிச்சயமாக களத்தில் ஒரு போட்டி இருக்கும் என்பதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு சிலர் சொல்வது போல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திமுக, இந்த அதிமுக பாஜக கூட்டணி அள்ளி அப்படியும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அதிமுக, பாஜக, பாமக இப்படியான ஒரு அணி அமைகின்ற பொழுது இப்ப பாமகவுக்கு ஆப்வியஸ்லி ஒரு 5% ஓட்டு சாலிடா இருக்கு. அதிமுகவுக்கு கடைசியா வந்த தேர்தலின் அடிப்படையில் ஒரு 20% ஓட்டு இருக்கு. பிஜேபிக்கு வெறும் 2% தான் இருக்கு. ஆனா அவங்க ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. ரைட், 18ங்கிறது அவங்க என்டிஏவை சேர்த்து சொல்றாங்க மில்டன். எல்லா இடத்துலயும் அதை ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்னுடைய பல விவாதங்கள் அப்புறம் நான் சொல்லும் போது அவர் ஒத்துக்கிட்டார். ஆமா, செந்தில் சொல்றது உண்மைதாங்கிற இடத்துக்கு வந்தார். 18 அப்படிங்கிறது அவங்க என்டிஏ அலையன்ஸாக சொல்ற ஓட்டு. அதுல எல்லாத்தையும் பாமக, தேவநாதன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் எல்லாத்தையும் இவங்க மொய் கணக்குல எழுதிடுறாங்க. டிடி தினகரன், ஓபிஎஸ். அது எப்படி நீங்க ஒத்துப்பீங்க? சோ பாஜகவுடைய ஓட்டுன்னு மட்டும் பாத்தீங்கன்னா கூட, அப்படி எடுத்தா கூட 23 தொகுதியில் போட்டிட்டு 11.25 தான் அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த ஓட்டு. நீங்க 2014 இருந்து எடுத்தீங்கன்னா 2014 அதிமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் அவங்க ஒரு புதிய அணியை உருவாக்கி, பாமக, மதிமுக உள்ளிட்ட அணிகளை உருவாக்கியே அவங்க 2014 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அண்ணாச்சி பொன்னார் அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெற்றி பெற்றார்கள்.
நீங்க வந்து 5% வரைக்கும் அப்பயே வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. 5.56 அவங்க ஓட்டு. நீங்க அதன் பிறகு 3.36 வந்தாங்க, 3.5 சம்திங் வந்தாங்க. நீங்க 2021 2.26 தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் 2.26 தான். சோ பாஜக வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதாக ஒரு மாயையை திருப்பி திருப்பி அவங்க கட்டமைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் டாக்டர் ராமதாஸ் டென்ஷன் ஆனாரு. என்ன ஆனார்னா, எங்க ஓட்டு 5% சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்க லீடு எடுத்து இவங்க அதுக்கு தலைமை மாதிரி தங்களை காட்டிக்கொண்டு இவங்க அதிமுகவோட நினைச்சாங்க, சீட் ஷேரிங் பேசுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுக இணையணுங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நகர்றத ராமதாஸ் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, என் பையனை ஏமாத்தி நீங்க எல்லாம் எது பண்ண பாக்குறீங்களா, நீ கொஞ்ச நாள் சும்மா நான் தான் தலைவர், எதனால என்கிட்ட பேசுகிறாங்கிற இடத்துக்கு அவர் வந்தார். அவர் பாஜக செய்யற இந்த வேலையை அவருக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்குள்ள நம்ம வருவோம். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஒரு கூட்டணி அமைகின்ற பொழுது நீங்க 5 முனை போட்டியாக இருந்திருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே பாஜக பாமக ஓர் அணி, அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஓர் அணி, திமுக அணிகள் அப்படியே இருக்குது, அப்ப 3 அணி. இது இல்லாம விஜய் ஒரு அணி, நாம் தமிழர் ஒரு அணி. நீங்க 5 அணி வச்சுக்கங்க. இப்படி ஒரு 5 முனை போட்டியாக இருந்திருந்தால் திமுக அணி பெறப்போகின்ற பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கொஞ்சம் குறையும். ஆனா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபேக்ட். ஏன்னா திமுக அணிக்கு எதிரான வாக்குகள் 4 அணிகளுக்கு பிரியும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ 4 முனை போட்டியாக மாறிச்சுன்னா அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணிக்கு பிரியறது குறையுது. சோ அந்த இடத்துல திமுகவிற்கு சற்றே அது கடும் போட்டியை ஏற்படுத்துமானா, எஸ், சில தொகுதிகளில் கடும் போட்டி ஏற்படுத்தும், மற்ற தொகுதிகளில் கொஞ்சம் போட்டி ஏற்படுத்துங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதுதான் கலை யதார்த்தம். போட்டி இருக்கும், கூட கொஞ்சம் திமுக கவனமா வேலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா வேலை செய்யணுங்கிறது மட்டும்தான். சரி, இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் எந்தெந்த அணிகளுக்கு என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக அணிக்கு இருக்கக்கூடிய சவால்களே நம்ம முதல்ல சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஏதோ திமுக ஆதரவா பேசுறோன்னே பல பேர் வந்து பிளண்டா நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, நம்ம யதார்த்தத்தை பேசுறோம். எஸ், நான் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய 100 விழுக்காடு விருப்பம். உங்களுக்கும் அதான் விருப்பமா இருக்கும். ஆனால் யதார்த்தத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னுடைய விருப்பம் திமுக அணி வெற்றி பெற வேண்டும், யதார்த்தமும் வெற்றி பெறும் திமுக அணிங்கிறது. ஆனால் போட்டி இருக்கும் எப்படிங்கிறத சொல்றேன். நீங்க விஜய் அவர்கள் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்ட கொஞ்சம் கணிசமாக பிரிக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருந்துச்சுன்னா இப்ப அதுல மாறுபட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா, எஸ், ஸ்லைட்லி மாறுபட்டு. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக பாஜக ஒரு அணிக்கு வந்த பிறகு, குறிப்பா வகுப்பு வாரிய சட்ட மசோதாவிற்கு பிறகு, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் கல்லறையை தோண்டி எடுக்கணும்னு திருப்பியும் கலவரக்காடாக மகாராஷ்டிராவை மாற்றுகின்ற பொழுது தங்களுடைய வாக்குகள் கொஞ்சம் பிரிந்தாலும் அது அதிமுக பாஜகவுக்கு ஆதரவா போயிடும் அப்படிங்கிற அச்சம் இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, பாஜகவும் கூட்டணி அமைச்சரவைங்கிறார். நீங்க அப்படி ஒண்ணு தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாஜக அதிமுக கூட்டணி எந்த இடத்திலும் வலுப்பெற்று விடக்கூடாது என்ற இடத்திற்கு ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள், ஒரு சில இஸ்லாமிய சகோதரிகள் கூட விஜய்க்கு வாக்களிக்கலாம் என்ற வாதத்தை ஏன்டே வச்சிருக்காங்க. நான் நேரடியா கேட்கும் போதே அந்த வாதத்தை வைத்தவர்கள் கூட இந்த ஒரு 2 வார காலகட்டத்துல தங்களுடைய நிலைப்பாட்டை பெருமளவு மாற்றியிருக்கிறாங்க. இல்ல, பேராபத்து. ஏன்னா அதிமுகவுடைய 11 வாக்குகளால் தான் சிஏஏ சட்டமே இங்க நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. திமுக ஒருபோதும் அந்த தவறை செய்யாது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கனவிலும் திமுக சிந்திக்காது. ஆனா அதிமுக அப்படி பண்ணியிருக்கிற வரலாறு இங்க இருக்குது. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. ராமர் கோயில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில்தான் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னவர். ராமர் பாலம் என்ற பெயர்ல நீங்க வந்து சேது சமுத்திர திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் போனவர். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அப்படிங்கிற கோபம் சிறுபான்மை மக்களுக்கு இருக்குது. சோ இவங்க ஓட்டு நிச்சயமாக விஜய்க்கு இனி போவதற்கான வாய்ப்பு இல்லை. நேற்று அந்த இந்திய தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தினுடைய தலைவரே பகிரங்கமா அறிக்கை கொடுத்தார். நீங்க பாத்திருப்பீங்க, விஜயை வந்து எந்த இஸ்லாமியர்களும் நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டாம் என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, அப்ப கிறிஸ்தவர்கள் வாக்கு எப்படி சார் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களுமே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை. மணிப்பூரில் பாதிக்கப்படுவது கிறிஸ்தவர்கள் தான். குருத்தோலை ஞாயிற்கு வந்து பேரணி செல்வதற்கு டெல்லியில அனுமதி இல்லை. சோ எல்லா இடத்திலும் இப்ப கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களையும் பாஜக அடுத்த கட்டத்துக்கு கிறிஸ்தவர்களை நோக்கி குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படையா RSS உடைய ஆர்கனைசர் இதழ்ல கட்டுரையே வெளியிட்டாங்க. அடுத்தது இவங்களுடைய இடங்கள் வந்து நிறைய இருக்குதுங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அப்போ கிறிஸ்தவ இளைஞர்கள் மத்தியிலும் இந்த புரிதல் ஏற்பட தொடங்கி விட்டது. அப்ப விஜய் பிரிப்பார் அப்படின்னு நம்புச்சுல பாஜக. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வாட்க கொஞ்சம் விஜய் பிரிப்பாரு. ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா ஓட்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படியே யாருக்கு வந்துரும், பிஜேபி ஏடிஎம்கே அணிக்கு வந்துரும் அப்படின்னு நினைத்ததில் இப்ப கொஞ்சம் மண்ணு விழுந்திருக்கு.
சோ இப்ப இது ஒரு ஒரு ஆசான் டேட். நான் பேசுறது எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு. இது ஒரு மாற்றம். அப்போ விஜய் பெறப்போகின்ற வாக்குகள் கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளில் ஒரு கணிசமான சதவீதம் இப்பொழுது குறைஞ்சிருக்குது. அவர் எத்தனை, ஒரு உதாரணத்துக்கு 10 ஓட்டு 100 ஓட்டு இருக்கிற இடத்துல 100 கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு 10 விஜய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வந்து இப்போ வந்து நிச்சயமா என்னவா மாறி இருக்கு, 3ஆவோ 2ஆவோ 4ஆவோ குறைஞ்சிருக்கு. அந்த ஓட்டெல்லாம் எங்க வந்துரும், திமுக அணிக்கு வந்துரும். இது கூடுதல் பலம் திமுக அணிக்கு. சோ நான் திருப்பியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அணி நிச்சயமாக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போவது உறுதி. அதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. சரி, திமுக அணிக்கு இருக்கக்கூடிய சவால் என்பது 5 முனை போட்டியாக இல்லாமல் 4 முனை போட்டியாக மாறியது ஒரு சவால். இது ஒன்று. கூடுதல் சவால், இப்ப அதிமுகவுக்கான சவாலை பார்ப்போம். அதிமுகவுடைய பெரிய சிக்கல், இவங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மைக்கம். அன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பிளெக்ஸ் எல்லாம் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதை மாத்தினாங்க. அந்த மீட்டிங் எத்தனை மணிக்கு சொன்னாங்க, அப்புறம் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க கூட்டணி குறித்து பின்னர் தான் முடிவெடுப்போம், அறிவிப்போம் சொல்லுவாங்க, அப்புறமா சொல்லுவாங்க, இன்னும் டைம் இருக்கு தேர்தலுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போதைக்கு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைன்ட்டாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி நேற்று சொல்லிட்டாரு, நாங்க யாரையோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க எதுக்குங்க வேலை செய்யணும், அமைச்சரவையில் எந்த கட்சி பங்கு குடிக்கிறதோ அந்த கட்சியோடு தான் கூட்டணிங்கிறார். அப்ப அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல. அப்ப இன்னைக்கு தேதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அமித்ஷாவுக்கு இருந்துச்சு. அமித்ஷாவால அதை சொல்லவே முடியல. அன்னைக்கு அதிமுக மட்டும்தான் பக்கத்துல வைக்க முடிஞ்சதே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த இன்ன பிற பங்காளிகளை, கூட்டாளிகளை அந்த ஸ்டேஜ்ல வைக்க முடியல. யார் அந்த கூட்டாளிகள் ரொம்ப முக்கியம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுகவினரும் அமித்ஷாவும் அன்றைக்கு சந்தித்துக் கொண்டார்கள். இவங்க இல்லாம அவரை சந்திச்சது யாரு, தமாகவின் ஜி கே சந்திச்சார். ரைட். ஏன் அந்த மேடையில மத்தவங்க உட்காரல, மத்தவங்கன்னா வேற யாரு, டிடிவி தினகரன். அவர் இந்த அணியில தான் இருக்கிறாருன்னு யாரு பண்றா, நயனா நாகேந்திரன் சொல்றாரு, டிடிவி தினகரன் சொல்றாரு. ஓபிஎஸ் எங்களோடு தான் இருக்கிறார், இந்த அணியில் தான் இருக்கிறார் என்று நயனா நாகேந்திரன் சொல்கிறார். ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் அந்த மேடையில உங்களால உட்காத்தி வைக்க முடியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க மாட்டாங்க. விஷயம் அதுக்குள்ள நான் வரல அப்படின்னு அமித்ஷாவே டிக்ளேர் பண்றாரு மேடையில. நீங்க வாங்க, வராம போங்க. ஆனா இது எப்படி எலெக்ஷன்ல பாதிக்குமா இல்லையா? என்ன சொல்றேன், திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர்களுக்கு, இடதுசாரி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு, மதிமுக வேட்பாளர்களுக்கு, காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு, எல்லா கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியுடைய வேட்பாளருக்கு, எல்லா வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் முதலமைச்சர் பிரச்சாரம் செய்வார்ல. ரைட். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாரா? இந்த கேள்வி $1 மில்லியன் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரனோடு எவ்வளவு இணக்கமா இருப்பார்? அவர்தான் பிரச்சாரம் வரணும்னு அவசியம் இல்லை, அவங்களே தனியா ஒரு தலைவர்கள் தானே. அது நம்பகத்தன்மையை குலைச்சிடும். ரொம்ப முக்கியம். ஒரு அணியினுடைய நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம் திரு மில்டன். ஒரு அணி நம்பகத்தன்மையை பெற்றால் மட்டும்தான் வாக்குகள் வந்து கன்வெர்ட் ஆகும். நம்பகத்தன்மை இழந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லப்பா. நீங்க ஒரு அணிக்குள்ள ஓபிஎஸ் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் முறுக்கிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா யார் ஓட்டு போடுவா, யார் வேலை செய்வா, கீழே தொண்டர்கள் எப்படி வேலை செய்வாங்க? இந்த சிக்கல் இருக்குது இல்ல. தேனியில போய் கடுமையாக ஓபிஎஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. நான் அதெல்லாம் கூட நான் வந்து விட்டுறேன். நீங்க வந்து எல்லா கட்சியிலும் இருக்கும்பாங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் இந்த ஒற்றுமையின்மை என்பது இவர்கள் அணியினுடைய மிகப்பெரிய சிக்கலாக மாறும். பாமக இப்பவே தந்தைக்கும் மகனுக்கும் பெரிய வார், சண்டை போயிட்டு இருக்குது. நீங்க இப்படி யாரும் ஒரு அணியை வச்சுட்டு எப்படி மக்கள் நம்புவான்? சரி, நான் இப்படி ஒண்ணு கேட்கிறேன். திமுக அணி 2009 சந்தித்த மிகப்பெரிய சவால் என்ன? காங்கிரசினுடைய எல்லா தவறுகளுக்கும் திமுகவும் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. நீங்க பக்கத்து நாட்டு சண்டையெல்லாம் இங்க ஒரு முதலமைச்சர் நிறுத்தணுங்கிற அளவுக்கு சில புத்திசாலிகள் பேசினார்கள். அது சாத்தியமில்லை என்பது அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனாலும் திமுக மீது இருக்கக்கூடிய ஒரே வெறுப்பின் காரணமாக ஏன் பக்கத்து நாட்டுல நடந்த சண்டையை நீங்க நிப்பாட்டலன்னு கேட்டாங்க. அப்ப இப்ப என்ன கேள்வி வரும்? சொந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை. சார், கேஸ் விலையை 50 ரூபாய் ஏத்தி இருக்காரு சார் மோடி, எடப்பாடி பழனிசாமி அதை கேட்பாரா அப்படின்னு திமுக மேடைகள்ல கேட்கும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி. சார் பாருங்க சார், அநியாயத்தை சட்டப்பேரவையில நாங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக இதை விட மோசமான 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிய வச்சிருந்தே போன முறை பாஜகங்கிற கூடுதல் வெயிட்டையும் கையில வச்சுக்கிட்டு 73 சீட் அந்த கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படின்னா 5 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு இருக்கு.
இப்ப இருக்கும்போது கூடுதலா வலுவா அந்த கூட்டணி வெற்றி பெறத்தான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுல இந்த டேட்டா அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, மிகவும் பலமாக 38 தொகுதிகள், பலமாக 81 தொகுதிகள். அதாவது கிட்டத்தட்ட 119 தொகுதி உறுதியாக வெற்றி அப்படிங்கிறது வருது. மிகவும் பலமாக அப்படிங்கறத எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னா, கடந்த 3 முறையாக அதிமுக அந்த தொகுதியில் ஜெயிச்சிருந்தா அது மிகவும் பலமாக. பலமாக அப்படின்னா 2 முறை அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியை பலமா எடுத்திருக்கிறாங்க. அப்படி மட்டும் தமிழ்நாட்டில் தொகுதிகள் கணக்கெடுத்தால் 119 தொகுதிகள் இவங்க ரெடி, இவங்க வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், நான் இப்படி ஒரு கேள்வி வரேன். பல பேர் ஊடகத்திலே அதை பண்றாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40லும் திமுக அணி மகத்தான வெற்றி பெற்றது. நீங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக பெற்ற வாக்குகளையும் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா போட்டுட்டாங்க. ரெண்டையும் கூட்டுனா இந்த அணி நிறைய தொகுதியில வெற்றி பெற்றிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இப்ப நீங்களும் அந்த கணக்குக்கு தான் அவங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? அந்த மாதிரி ஒரு கணக்கு. அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க அதை சொல்றாங்க. கரெக்ட். என்ன சொல்றாங்கன்னா, 150 தொகுதிகள் வந்து திமுக ஜெயிச்சிருக்கும். அதிமுக பாஜக சேர்ந்து நின்றிருந்தா 84 தொகுதிகள் வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது. எங்க இந்த வர எலெக்ஷன்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு. ஆமா. ரைட். ஓகே ஓகே ஓகே. நான் இப்ப எனக்கு எளிமையா ஒரு கேள்வி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக பாஜக சேர்ந்து தானே நின்னாங்க. ஏன் ஜெயிக்கல? ஏன் வெற்றி பெறல? நீங்க பாலிடிக்ஸ்ல 1+1 அப்படிங்கிறது 2 ஆகணும் கட்டாயமே கிடையாது. 1+1 சம்டைம்ஸ் மைனஸா போயிடும். அப்படி போன வரலாறு இருக்கா? இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜகவோடு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த வரலாறு உண்டு. சட்டமன்ற தேர்தலை 2 கட்சிகளும் ஒரே ஒரு முறைதான் சந்திச்சது. திமுக நீங்க வந்து 2001ல, அஇஅதிமுக 2021ல. இந்த 2 தேர்தலிலும் இந்த 2 கட்சிகளும் படுதோல்வி. பாஜகவோடு சேர்த்து கூட்டணி வைத்து ஒரு ஆட்சி கூட நடந்ததே கிடையாது. நடந்ததில்லை, தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. சரி, தோல்வின்னு ஒன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. படுதோல்வின்னு சொல்லக்கூடாது. இப்ப நீங்க கூட சொன்னீங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு. அதையே தான் நான் இப்படி சொல்றேன். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. என்ன ஆன்டி இன்கம்பன்சி? யாருக்கு? அதிமுக இருக்கு. என்ன சார் ஆன்டி இன்கம்பன்சி? ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்களா இல்லையானே தெரியாது. எப்ப செத்தாங்கன்னு தெரியாது. செத்தவங்களுக்கு கால் இருந்தா இல்லையா தெரியாது. இவ்வளவு குழப்பம் நடந்துச்சுல, கால் இருந்துச்சா இல்லையா அப்படின்னா கேட்டாங்க. எல்லாம் பொது வழியில வந்த கேள்வி. இவ்வளவு குழப்பம். சரி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஆ எடப்பாடி பழனிசாமியா சசிகலாவா சண்டை. சசிகலா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஓபிஎஸ் போய் தியானம் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு முன்னாள் முதலமைச்சரினுடைய பங்களா, கோடநாடு பங்களாவில கொலை கொள்ளை. அந்த குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் எங்களை செய்ய சொன்னாரு பகிரங்கமா பிரஸுக்கு பேட்டி கொடுத்தார். சயான் அவர் குடும்பத்தினர் போன கார்ல விபத்து நடந்துச்சு. ஒரு அம்மாவினுடைய உதவியாளர் டிரைவர்னு சொன்ன ஒருத்தர் வந்து சொல்லப்பட்ட ஒருத்தர், அப்படிதான் ஊடகங்கள் வந்துச்சு. அவர் திடீர்னு விபத்தில் என்ன செய்யறாரு, பலியானார். இப்படி பல செய்திகளை நம்ம பார்த்தோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு சம்பவங்கள், நீட்டு மரணங்கள். இவ்வளவுத்துக்கு அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி 75 சீட்டை பெறும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல கிரைம்ஸே நடக்கலன்னு நான் சொல்லல. இந்த அளவுக்கு பெரிய கிரைம் அல்லது பெரும் துப்பாக்கிச்சூடு, மக்கள் மாண்டு மடிஞ்சா தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிபிடிச்சு அப்படி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆளுநரை எதிர்த்து வழக்காடி ஆளுநரிடம் இருந்த அதிகாரங்கள் அனைத்தையும் அவர் தன்வசம் மீட்டிருக்கிறார். ஜெயலலிதா அம்மா பேர்ல ஒரு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா அம்மா பேர் வைக்கணும்னு இவங்க கொண்டு வந்த மசோதாவை கூட இவங்களால நிறைவேற்ற முடியல. யாரால? அதிமுகவால. அதையும் சேர்த்து இவர் இன்னைக்கு வாங்கி பழிவாங்கும் எண்ணமெல்லாம் இல்லாம, பரவாயில்ல கடந்த ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பேரையே வைப்போன்னு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ரைட்டா? நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், சென்னையில அவ்வளவு பிரம்மாண்டமான மருத்துவமனை, மாவட்டந்தோறும் நியூ டைடல் பார்க், மாவட்டந்தோறும் வந்து பிரம்மாண்டமான நூலகங்கள். இதை எல்லாவற்றையும் விட தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சியில் 9.69 விழுக்காடு பெற்று இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். ஏங்க எனக்கு புரியவே இல்லை. 10 வருஷம் இவ்வளவு மோசமான ஆட்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை நம்பியே மக்கள் 75 சீட்டு கொடுப்பாங்கன்னா, 5 வருஷத்துல இவ்வளவு சாதனைகள் பண்ணி கூட்டணி குழப்பம் இல்லாம தெளிவாக போகக்கூடிய ஒரு அரசை நம்பி மக்கள் திருப்பி வாக்களிக்க மாட்டார்களா என்ன?
நீங்க யாரை ஏமாத்துறீங்க? எனக்கு இந்த இது இது என்ன கணக்கு எனக்கு புரியவே இல்லை. மக்கள் என்ன அவ்வளவு ஏமாளிகளா? கண்டிப்பாக வாக்களிப்பார்கள் இல்லையா? இந்த கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? கருத்தியல் முரண்கள் இருக்கலாம், நிர்வாகம் சார்ந்த சிக்கல்களை சுட்டி காட்டலாம். ஆனா உங்க மாதிரி இவ்வளவு சண்டையோட இல்லையே இந்த கூட்டணி, இவ்வளவு பிரச்சனையோட இல்லையே. அப்போ ஒரு தெளிவான உறுதியான கூட்டணி, கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி, மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் சார்ந்த ஆட்சி, மறுபக்கம் சிறுபான்மையினோட வாக்குகள் முற்று முழுவதுமாக இழக்கப் போகிறார்கள் அதிமுகவினர், அந்த அணி. இவ்வளவு குழப்பத்துக்கு மத்தியில இந்த கணக்கீடெல்லாம் இருக்குல்ல, இது சும்மா நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த கணக்கீடுகளை தவிர, அதை தாண்டி இந்த கணக்கீடுகள் இதை கூட்டி அங்க போடுறது, அதை கூட்டி இங்க போடுறது. நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். பாஜகவே இப்ப தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலங்க ஒன்றியத்துல. பாஜகவே மைனாரிட்டி கவர்மெண்ட். நீங்க தேய்பிறை இன்னைக்கு அவர்களுடைய பொலிட்டிக்கல் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இது தேய்வு காலம், தேய்பிறை காலம். அப்படித்தான் போகுது. நீங்க பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி உடைகிறது. நீங்க ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி வெளியில வந்துருச்சு. அதனால அவங்களே என்ன செய்யறது தெரியாம மண்டைய பூச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல 2% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய பாஜகவோட அதிமுக சேர்ந்த உடனே அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களாமா? இதுல எல்லாருக்கும் பயம். அதை டஃப்பான கூட்டணின்னு குறிப்பிடுறீங்க. இல்லங்க, டஃப்ங்கிறது நான் எப்படி சொல்றேன்னாங்க, நான் திருப்பி சொல்றேன். அதாவது களத்தில் தொண்டர்கள் ரொம்ப அப்படி காலரை தூக்கி விட்டு நிக்க முடியாது. வெற்றி கொஞ்சம் நான் என்ன சொல்றேங்க, கயிறு இழுத்தல் போட்டிங்க அப்படி வச்சுக்கங்க. கயிறு இழுத்தல் போட்டி. இந்த பக்கம் 10 பேர் இருக்கிறாங்க, அந்த பக்கம் 2 பேர் தான் நின்னாங்க. கூடுதலா 2 பேர் போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தானே, இயல்பு தானே. நான் அதுதான் சொல்றேன் பிராக்டிகலா. ஏங்க ஒரு கயிறு இழுத்தல் போட்டி, இந்த பக்கம் 10 பேர் ரெகுலரா எல்லாரும் ஒற்றுமையோட இருக்கிறாங்க, அந்த பக்கம் 2 பேர் மட்டும் இருந்தாங்க. கூடுதலா இப்போ 2 பேர் போறாங்க அல்லது 3 பேர் போறாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த 3 பேருக்குள்ள ஒற்றுமை இல்ல. இந்த அணி 10 பேர் ஒன்றுபட்டு இழுக்கிறார்கள். அந்த 5 பேர் இழுத்தாலும் அந்த 5 பேருக்குள்ள ஒற்றுமை இல்ல. சோ 2 பேரா ஒரு கயிறை இழுக்கிறதுக்கும் ஒரு 5 பேரா இழுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நீங்க அதனால என்ன நினைச்சுறாங்க, கயிறை கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிக்கங்க, 2 பேர் தானே ஈஸியா விட்டுறாங்க, நான் தொலைவை சுட்டுதல் மாதிரி அப்படி வச்சுக்கங்க, அப்படி சொல்றேனே தவிர நீங்க எந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுங்கிறதெல்லாம் நான் சொல்லல. மிக நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். களத்தில் கொஞ்சம் போட்டி இருக்கும். அதை நான் பிராக்டிகலா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் போட்டியில ஒரு சந்தேகமும் வருது. புரிஞ்சுக்கிறேன். அதுலயுமே கூட எதனால ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா இந்த பண்டிகையை கொண்டாடுங்கன்னு தொண்டர்களுக்கு அறைகூவல் விடுவாங்க. தொண்டர்கள் உற்சாக மிகுதியில ஆளாளுக்கு எந்தூசியாசமா பேசுவாங்க. மாறா இந்த கூட்டணிக்கு வித்தியாசமா என்ன நடந்திருக்குன்னா, அதிமுக தலைமை தொண்டர்கள் யாரும் இது குறித்து எதுவும் பேசாதீங்க, ஊடகங்கள்ல பேசக்கூடிய நபர்கள் யாரும் கருத்து கேட்டு நீங்களா கருத்து தெரிவிக்காதீங்கன்றாங்க. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கால அவர் ஒரு செய்தி வெளியிடுறாரு, யாருமே தொண்டர்கள் யாருமே கூட்டணி குறித்து கருத்தே தெரிவிக்காதீங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது டஃப் கொடுக்க வேண்டிய ஒரு கூட்டணியா இருந்தா கூட இது நடந்திருக்க கூடாது. இல்ல, இதெல்லாம் தான் இந்த அணியினுடைய பலவீனம் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், பயங்கரமான போட்டியை கூட அப்படி இல்ல, ஒரு போட்டி இருக்குங்கிறேன். திருப்பியும் ஒரு போட்டி இருக்கும். 2 பேர் இருக்க இடத்துல கூட 2 பேர் கயிறு இழுக்கிறாங்க அப்படி வச்சுக்கோங்க, போட்டி இருக்கும். அது ரொம்ப சிம்பிள்ங்க. நான் என்ன சொல்றேன்னா, 10 ஓட்டு வாங்கின இடத்துல கூட 10 ஓட்டு சேர்ந்து ஒரே அணிக்கு வரும். அதே சமயத்துல இன்னொரு பக்கம் வர வேண்டிய 5 ஓட்டு வராமலும் போகும். 2 பிரச்சனையும் இருக்குங்க. 2ஐயும் கவனத்துல எடுத்து நம்ம நகருவோம். நான் ரொம்ப கவனமா வார்த்தையில சொல்றேன். ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு நான் சொல்லி அப்படி சொல்ல விரும்பல. தி சேம் டைம் அவ்வளவுதாங்க திமுக அப்படின்னு இல்ல. எஸ், திமுக மீண்டும் வெற்றி பெறும். ஆனால் போட்டியை இந்த அணி உருவாக்குமானா அந்த கலை யதார்த்தத்தை நான் ஒத்துக்கிறேன். இந்த அணி போட்டியை உருவாக்கும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த அணிக்குள் இவ்வளவு ஒற்றுமையின்மை, இவ்வளவு சிக்கல். நான் என்ன கேட்கிறேன், இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கும் போது திமுக ஒண்ணு பண்ணும். என்ன பண்ணும் பாருங்க, நீட்டினால் நம் மாணவர்கள் இத்தனை பேர் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில நம்ம ஒரு மசோதா, சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றி அனுப்பணும். இந்த பாஜக தான் அதுக்கு ஒப்புதல் தரணும். இன்னும் ஒப்புதல் தரல. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருக்காரு, அழுத்தம் கொடுத்து ஒப்புதல் பெற்று தருவாரா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி முடியுமா? இது என்ன பண்ணுவாரு? எப்படி முடியும் அவரால்? சோ இந்த அணியை பொறுத்தளவுல மில்டன், நான் அப்போ நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் எடிட்டர். 2019 நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வண்டலூர்ல பிரதமர் மோடி அவர்கள் பரப்புரைக்காக வருகிறார். அவர் விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல வர்றார். விஜயகாந்த் அந்த அணியில இருக்கிறாரா இல்லையான்னு ஒரே குழப்பம். எப்படி இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணின்னு போட்டு பிளெக்ஸ மாத்துனாங்களோ
அதே மாதிரி நான் களத்துல இருந்து ரிப்போர்ட் பண்றேன். பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபிளெக்ஸ் வைக்காதீங்க, ஃபிளெக்ஸ் வச்சீங்கன்னா மாத்த முடியாது. ஏன்னா திடீர்னு விஜயகாந்த் வரலைன்னா யார் வரா யார் வரலானே தெரியல. எல்இடி வைங்கன்னு ஒரு எல்இடி வச்சாங்க. அந்த எல்இடிய டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. முதல்ல நான் போயிடுவேன் களத்துக்கு, அந்த எல்இடியை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. விஜயகாந்த் படம் போட்டு ஒரு எல்இடி. ஓகேவா ஓகேவா சார், ஓகே 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 சார், ரைட், அடுத்த மாத்துப்பா அப்படிங்கிறாங்க அங்கிருந்து. அடுத்து மாத்துறாங்க. விஜயகாந்த் படம் இல்லாம ஒரு எல்இடி. சார் இந்த எல்இடி ஓகே சார், சார் ஓகே சார் ஓகே சார். அதாவது விஜயகாந்த் வருவாரா வரமாட்டாரான்னு கடைசி வரைக்கும் தெரியாது. விஜயகாந்த் கட் அவுட் செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த கட் அவுட்டை கீழே சாட்சி வச்சிருந்தாங்க. சார் எல்லாம் ரெடி சார், வந்துட்டாருன்னு தூக்கி நிப்பாட்டிடலாம் சார். இப்படி ஒரு கூட்டணி எப்படிங்க வேலை செய்வான் தொண்டன் கீழே? பிரச்சாரமே ஆரம்பிச்சுட்டாங்க. பிரச்சாரம் ஆரம்பிச்ச வரைக்கும் அந்த கூட்டணியில யார் இருக்கான்னு யாருக்கும் தெரியல. இப்பவும் பாருங்க, யார் இருக்கா அந்த அணியில? ஜி கே வாசன் மட்டும் தான் சொல்றாரு, நான் இந்த அணியில இருக்கேன், நான் தான் இருக்கேன்லன்னு ஒரு படத்தை சொன்ன மாதிரி நான் தான் இருக்கேன்லன்னு சொல்றாரு தவிர, ராமதாஸ் இல்லைன்ட்டாரு, இவர் இல்லைன்ட்டாரு, ஜான் பாண்டியன் கூட அன்னைக்கு வந்து என்ன செய்யல, மேடையில உட்கார்ல, கிருஷ்ணசாமி இல்லைங்கிறாரு. நீங்க வேற யார வச்சிருப்பீங்க? நான் திருப்பி சொல்றேன், நான் வந்து மிகவும் குறை மதிப்பீடு செஞ்சு தள்ளவும் செய்ய தயாரா இல்ல. மிகை மதிப்பீடும் அவசியமற்றது. அதிமுகவுக்கு என்று இங்கே ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. எஸ். பாஜகவுக்கு பெருசா இல்ல. பாமகவுக்கு கொஞ்சம் இருக்குது. எஸ், 5% வச்சிருக்காங்க. அதிமுக, பாமக, பாஜக ஓரணியில் சேர்கின்ற பொழுது, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஓரணியில் சேர்கின்ற பொழுது, இங்க இப்படி எடுங்களேன், நான் இப்படி சொல்றேன். தேமுதிக ஒரு சீட்டு எங்க விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் கடும் போட்டியில தான் ஜெயிச்சார். உங்களுக்கே தெரியும். விஜயகாந்தனுடைய மகன் விஜயபிரபாரன் கிட்டத்தட்ட என்ன செஞ்சிட்டாரு, வெற்றியின் கோட்டை பக்கத்துல வந்து தொட்டுட்டாரு. அதிமுகவும் தேமுதிகவும் மட்டும் இருந்து பாஜக அந்த அணிக்குள்ள வந்துச்சுன்னா அது ரெண்டு விதமா மாறலாம். சிறுபான்மை வாக்குகள் வராமலும் போயிருக்கலாம். ஒருவேளை இந்த வெற்றி மாணிக்கம் தாகூருக்கு எளிதாகவும் ஆகியிருக்கலாம். அல்லது சிறுபான்மையினர் வாக்குகள் அந்த பகுதியில், அந்த தொகுதியில் ஒருவேளை குறைவாக இருந்திருந்தால் ஒருவேளை இந்த வெற்றி விஜயபிரபானுக்கு சாத்தியமும் பெற்றிருக்கலாம். சோ நான் இந்த இடத்துல தான் சொல்றேன். அப்ப கடும் போட்டியா அப்படின்னு கேட்டா மிக கடுமையான போட்டி, அப்படிதான் தவிச்சு தண்ணி குடிப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அதே சமயத்தில் போட்டி இருக்குமா? போட்டி இருக்கும். அந்த போட்டியை கூடுதல் கவனத்தோடு யார் அணுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள். திமுகவினுடைய தலைமையில் இருக்க, தட் மீன்ஸ் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், மாவட்ட அளவுல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இப்பொழுதே கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய தேவைகளை, அவருடைய கருத்துக்களை, அவருடைய குரலுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு தேவையானவற்றை என்ன செய்யணும், செய்து கொடுக்க தொடங்குறது. அதே மாதிரி தொண்டர்கள் என்ன செய்யணும், திண்ணை பிரச்சாரம் மாதிரி வீடுதோடு போய் இந்த கழக அரசினுடைய சாதனைகளை, திமுக அரசினுடைய சாதனைகளை, ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொருவரும் இந்த அரசால் எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். சோ இதெல்லாம் நம்ம இப்பவே ஆயத்தமாகணுங்கிறதுக்காக சொல்றதுதான். ஆயத்தமாகி மீண்டும் இந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இதாயிட்டா கூட நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கலாம், பரவாயில்ல, கால் மேல கால் அப்படி நினைக்காதீங்க. கொஞ்சம் கவனமா இருக்கும். அதெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு ரெஸ்ட் எடுப்போம். வெற்றி பெற்ற பிறகு ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்புறம் ஒன்றிய அரசு இருக்கும், நம்ம சண்டை போட்டு தான் இருக்கணும், அது வேற. பட் கவனமா இருப்போம் அப்படிங்கறதான். அட் த சேம் டைம் மிக உறுதியாக திமுக மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும். அதுல மாற்று கருத்துல மிகச்சிறப்பாக நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். அதற்கு கொஞ்சம் கடுமையாக முன்ன விட இப்ப கொஞ்சம் வலு சேர்க்கணும், அவ்வளவுதான். அந்த இந்த போட்டி வச்ச மாதிரி வச்சோம்னா நாம, ஏன்னா இந்த பக்கம் இருக்கும்போது அங்க ஒருத்தர் இருந்தாரு, இப்ப கூட ஒருத்தர் வரும்போது நம்ம கொஞ்சம் இது பண்ணணும். நம்முடைய சக்தியும் நம்முடைய கருத்துருவாக்கங்கள், ஊடகங்கள், தேர்தலை ஒட்டி கருத்துருவாக்கங்கள் ஊடகங்கள் வழியாக தவிர்க்க முடியாமதான் இருக்கும். அந்தந்த சார்பு நிலையில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு செய்திகளை கொடுத்து அதற்கு ஏத்த மாதிரி தேர்தல் நெரேட்டிவை செட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நடக்கும். எல்லா தேர்தல்கள்லயுமே அதை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா சொல்லணும்னா 2G டைம்ல வந்து 1,75,000 கோடிக்கு இத்தனை ஜீரோக்கள்லாம் போட்டு பெரிய கேம்பெயினே நடந்தது. அது இப்பயும் கூட அது முக்கியமான பேசுபொருள். அதுதான் திமுகவினுடைய தோல்விக்கு அந்த நேரத்துல காரணமாகவும் இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே கூட பல இடங்கள்ல பகிர்றோம். அப்படியான நெரேட்டிவ் இந்த தேர்தலுக்கு முன்வைக்கப்படும். அதுவும் கூடுதலாக மத்தியில பாஜக இருக்கும்போது, அவங்களும் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னும் போது, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு ஃபேவரட்டான நெரேட்டிவை எடுத்துட்டு வர்றதுக்கு தே ஹாவ் அ பவர் இல்ல. அதன் மூலமா பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு லைன் பேசுபொருளா மாறிக்கிட்டே இருக்கு. அதனுடைய விஷயத்த சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை முறியடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல அதை முறியடிச்சிட முடியும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமா எடுத்து முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னது ரொம்ப சரிதான். 2G டயத்துல வந்து அத திமுக சரியாக அந்த டயத்துல இவ்வளவு சோசியல் மீடியாவும் கிடையாது. நேஷனல் மீடியா சேர்ந்து எல்லாரும் திமுகவுக்கு எதிராக அன்றைக்கு கங்கணம் கட்டினார்கள். அதுல வந்து பெரிய வரலாற்று பிழை செய்தது காங்கிரஸ் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பவும் உண்டு. ஏன்னா இன்னைக்கு 7,500,000 கோடி பாஜக மீது ஊழல் குற்றச்சாட்டை சிஏஜி இதே சிஏஜி சொல்லுது. பாஜக அதை சட்டம் செய்யவே இல்லை. யாரையாவது கைது பண்ணாங்களா? ஒண்ணும் இல்ல. கூச்ச நாச்சமே இன்று என்ன செய்கிறார்கள்? அவங்க சாட்டு அப்படியே கொஞ்சம் கூட சொரணே இல்லையாடாங்கிற மாதிரி அவங்க போறாங்க. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? தங்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களை அத்தனை பேரையும் பிடித்து சிறையில் போட்டார்கள், ராஜினாமா செய்ய சொன்னார்கள், அந்த கருத்துருவாக்கத்திற்கு இடமளித்தார்கள். இவங்களுக்கு எதிராக போராடுறவங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தாங்க. அதீத ஜனநாயகம் என்ற பெயரில் காங்கிரஸ் செய்த அந்த வரலாற்று பிழைகள் காங்கிரஸ் தான் தலையிலே தானே மண்ணவாரி போட்டுக்குச்சு. அதுவும் அந்த மாதிரி சிக்கல். ஆனா மாநில அளவுல சட்டமன்ற தேர்தலில் அந்த மாதிரியான வாய்ப்பு நிச்சயமாக திமுக அதை வந்து அப்படி கையாளும் என்று நான் நினைக்கிறேன். திறம்பட கையாளுவார்கள். அவர்களுக்கு எதிரான பொய் பரப்புரைகளை வந்து அப்கோர்ஸ் முறியடிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்குது. உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருமே அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், செய்வோம். இப்போ குறிப்பாக இந்த டாஸ்மாக் முறைகேடு அப்படின்னு வந்தபோது நான் தான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணேன். இல்ல அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது, அதுல எத்தனை எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சி காலத்துலன்னு போட்ட அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அப்கோர்ஸ் முதலமைச்சரே அதை அழைத்து பாராட்டினார். அதே மாதிரி அது முரசொலிக்கு ஒரு கட்டுரையாளி இருந்தோம். அப்புறம் அது அந்த கட்டுரை விடுதலைக்கு வெளியாச்சு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதை இப்போ வந்து தொடர்ச்சி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல்வேறு தரப்பினரும் பல்வேறு வகையில அதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது ஈஸியா நடக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிதாக்க முயற்சிப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு வேல் யாத்திரை கிளம்பினார் முருகன். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அப்போ வந்து வேல் யாத்திரைக்கு வந்து இவங்க பல பேர் பாஜக வந்து தங்களை சாமிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா பல பேர் வீட்டுல முருகன் போட்டோ கூட இல்ல. கேலண்டர், அட்டை, பைப் எல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. முருகர் பார்த்தாருன்னா மட்டி பிச்சிருப்பாரு இவங்க எல்லாம். என் பேரை சொல்லி இவரை ஏமாத்துறீங்களான்னு. சோ அப்படிலாம் பண்ணாங்கன்னு வைங்க. சோ அந்த மாதிரி செப்பல் ஸ்டாண்ட் மேல எல்லாம் முருகன் படம் இருந்தது வச்சிருந்தாங்க. நீங்க வந்து ஒரு 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 யூடியூப் வந்து போட்ட ஒரு வீடியோவுக்கு திமுக தான் காரணம்னு திமுகவோட எல்லாம் முடிச்சு போட்டாங்க. சம்பந்தமே நம்ம கொண்டு போய் யூடியூப் போட்ட வீடியோவுக்கு பார்த்தீர்களா இது திமுக பின்னணி எல்லாம் கிளப்பினாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா மதம் சார்ந்த பிரச்சனை கிளப்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒண்ணுதான் இப்போ திருப்பரங்குன்றத்துல ட்ரை பண்ணாங்க. ஃபிளாப் ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு. நீங்க இவங்க பண்ணுவாங்களான்னு கேட்காங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர்ல ஒரு மாணவியினுடைய மரணம், அதுக்கு வந்து மதம்ங்கிற மாதிரி கிளப்புனாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவங்க வந்து தோற்றுக்கொண்டேதான் நிற்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப தெளிவா இருக்குது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னார்ல முதலமைச்சர், அது உண்மை. தமிழ்நாடு டக்குன்னு உண்மையை கண்டுபிடிச்சுட்டா ஓடி போங்கடா திருட்டு பசங்களா அப்படின்னு விரட்டி விட்டுருது. ஸோ அதுல என்ன பண்றது தெரியாம எக்ஸ்போஸ் ஆகி முழிக்கிறாங்க. பட் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன செஞ்சக்கூடாது, அப்படின்னு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா இவங்க மணிப்பூர் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாட்டை ஆக்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மதம் சார்ந்த பொய் பரப்புரைகளை, ஊழல் பரப்புரைகளை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப பாருங்க, ஒரு ஒப்பீனியன் நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கும்பாங்க. ரொம்ப லாஜிக்கா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மல்லிகான். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க ஆபீஸ் இருக்குது, வாசல்ல பஜார் கடத்தரு இருக்கு. திடீர்னு அந்த கடத்தரில் வந்து 2 பேர் டம்மு டிம்முன்னு அட்டிக்கிறான், ஏதோ ஒரு வண்டியை கிண்டியை கல்ல விட்டு எறியறான், அல்லது ஒருத்தனை வெட்டிட்டான்னு வைங்க. ஃபர்ஸ்ட் நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கடைய மூடிடுவான். சரு 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 ஷட்டர் மூடிடுவான். இயல்பா சொல்றேன் இல்லையா? இதே கொஞ்சம் பெரிய கலவரமா போச்சுன்னு வைங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து அட்டிக்கிறானுங்க, வண்டி கிட்டி எல்லாம் உடைக்கிறானுங்க, அந்த தெருவே கடைய முடியும். முதல்ல பாதிக்கப்படுறது அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, வணிகம் பாதிக்கப்படும். ஒரு இடத்துல ஒரு அடிதடி, கலாட்டா, சட்டம் ஒழுங்கு சிக்கல்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட போறது வணிகமும் பொருளாதாரமும் தான். ஏங்க தமிழ்நாடே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் இருந்துச்சுன்னா எப்படிங்க பொருளாதாரம் உயரும்? 9.69 விழுக்காடு வரலாற்று இல்லாத அளவுக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னா சட்டம் ஒழுங்கு இப்ப மணிப்பூர்ல உயருமா? அப்படி போய் எவனா தொழில் ஆரம்பிப்பானா? மகாராஷ்டிரால ஆரம்பிப்பானா? குஜராத்ல ஆரம்பிப்பானா? அப்ப தமிழ்நாட்டுல அங்கொன்று இங்கொன்றுமா குற்றச்செயல்கள் யார் ஆட்சியில இருந்தாலும் நடக்கும். அதுல மாற்றுக்கிறதுல அது கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கு இருக்குது. ஐ அக்ரி. பட் தமிழ்நாடு அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்க. நீங்க வராம இருந்தீங்கன்னா அங்க நின்று நல்லா இருப்போம். பாஜக உள்ள வராம இருந்தா நாங்க இன்னும் நல்லா இருப்போங்கிறதா ஃபேக்ட், யதார்த்தம். சோ நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஒப்பீனியனா போலியா ஏற்படுத்துவாங்க. சட்டம் ஒழுங்கு அப்படி இப்படின்னு. ஜெயலலிதா காலத்திலாம் என்னமோ ஜெயலலிதா வந்து பெரிய இரும்பு பெண்மணி, சட்டம் ஒழுங்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாச்சாத்தி சமம் ஒண்ணு போதும். எவ்வளவு சட்டம் ஒழுங்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சீர்கெட்டு கிடந்த காலங்கள்லாம் உண்டு. எவ்வளவோ அட்ராசிட்டிஸ் நடந்திருக்குன்னு வைங்களேன். சோ பட் ஆனா திமுக மீது அந்த ஒப்பீனியன் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம அதுலயும் கூடுதல் கவனத்தோடு அதையும் முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் உண்மையிலேயே ஃபேக்டா, அதன் அடிப்படையில் பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை பேரலை நேயர்களோடு பகிர்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.